ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான பால் பேடா அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான பால் பேடா செய்வதற்கு 1 கப் பால் பவுடர், 1/4 கப் பொடித்த ஜீனி, 4 ஸ்பூன் நெய், சிறிதளவு பாதாம் பருப்பு, 1 கப் பால். ஃப்ரெண்ட்ஸ், பால் பேடா செய்வதற்கு கடாயில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய் சூடானதும் மில்க் பவுடரை சேர்த்து விடலாம். பொடித்த ஜீனியை சேர்த்து விடலாம். பால் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் கெட்டிப்படாமல் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த அளவு நன்றாக கரைந்து வரவும் கைவிடாமல் கிளற வேண்டும். ஐந்து நிமிடத்திலே நமக்கு பால் பவுடர் கெட்டிப்பட்டு வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக கெட்டிப்பட்டு வரவும் நன்றாக கிளற வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக சுருண்டு பால் கோவா பதம் வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக ஆறி வரவும் உருண்டைகள் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மாவு நன்றாக ஆறவும் 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து விடலாம். நாம் 10 நிமிடம் ஃப்ரிட்ஜில் வைத்து பேடா செய்தோம் என்றால் அருமையாக வரும். இந்த அளவு ஃப்ரிட்ஜில் 10 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் பிசுபிசுப்பு தன்மை நீங்கி பேடா செய்வதற்கு சரியான பதமாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி விடலாம். இந்த அளவு உருட்டிய பின் நடுவே பிரஸ் செய்து பாதாம் பருப்பை வைத்து விடலாம். அனைத்து மாவையும் இப்படி உருட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான பால் பேடா அருமையாக ரெடி. கடைகளில் கிடைப்பது போலவே மிக சுவையாக இருக்கும். நம் குழந்தைகள் பர்த்டே விசேஷ நாட்களில் இதை செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பால் பேடாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.